ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங், அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் தாங்க இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் ஒரு மோட்டிவேட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிறது நம்ம ஊசி அப்படின்னு வந்து நினைக்கிறோம். அது ஒரு சாதாரண ஊசி அப்படின்னு. ஆனால் அந்த ஊசி நினச்சிது அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாற்ற முடியும் அப்படிங்கிறத ஒரு சிலரால் மட்டும்தான் உணர முடியும். அது வெறும் ஊசியாக தெரிஞ்சுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். ஆனால் அதையே வந்து உங்களோட கனவை நிஜமாக்குற சக்தி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படின்னு தான் ஒரு அர்த்தம். நம்ம தைக்கிற துணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வெறும் துணி மட்டும் இல்லைங்க. அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு துணி அப்படி இல்லைன்னா தைச்சு முடித்ததுக்கப்புறமேல அது ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. அது வந்து நம்மளோட ஒரு குடும்பத்தோட சந்தோஷம். சரிங்களாங்க. நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது ஒரு அவங்களுக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்கும், நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்மக்கிட்ட எப்பயுமே இல்லாத ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கையை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உழைப்பே நம்மளோட அடையாளமாக மாறிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா வந்து அது என்ன ஒரு சின்ன வேலை தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் அந்த மாதிரியெல்லாம் கூட வந்து நினைப்பாங்க. ஒரு வேலை சின்னதோ பெருசோங்க, ஆனால் அதை வந்து நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஆனால் அந்த சின்ன வேலையுமே நமக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தரும் அப்படிங்கிறது அது அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு வந்து தெரியாது. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன மிஷினோட நம்மளோட வாழ்க்கையோட எதிர்காலத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம பேரில் ஒரு பொட்டிக் கூட வைக்க முடியும். நம்மளே வந்து ஒரு பிராண்டை கூட உருவாக்க முடியும். அது வந்து யார் யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அது நம்ம வந்து நம்மளோட உழைப்பை நம்ம போட்டுடுறோம். ஆனால் அதுக்கப்புறமேலு நமக்கு எதிர்காலத்தில் எப்படி அது இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கொஞ்சம் கூட கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. அது எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. எப்பயுமே இதில் நமக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி எதுவும் கிடையாதுங்க. நெகட்டிவாகவும் நடக்கும். நிறைய தடைகள் வரும். சில நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேர் நிறைய மாதிரி வந்து நம்மளை விமர்சிப்பாங்க. நம்ம நிறையா பேத்துக்கு நல்லா அழகாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்போம். ஆனால் வந்து யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட அதை வந்து ஒரு பெருசாக வந்து பேசுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதனால் நீங்கள் இதை மட்டும் நினச்சிக்கோங்க. உங்களோட நினைவில் வந்து வச்சுக்கோங்க. நம்ம தைக்கிறது வெறும் துணி மட்டும் இல்லை, நம்மளோட எதிர்காலம். சரிங்களா? ஒவ்வொரு தையலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒரு படி முன்னேற்றம் தான். இன்றைக்கி நம்ம இது தைக்கிறோம், நாளைக்கு தைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டு தான் இருக்கிறோம். அதில் வந்து ஒரு இதுவுமே இல்லை. அதை நீங்கள் வந்து அப்படி எதுவுமே நினச்சிக்க வேணாம். நம்ம முன்னேறல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினச்சிக்க வேணாம். நம்ம ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணும்போதும் நம்மளோட வெற்றிக்கு பக்கத்தில் நம்ம போயிட்டே தான் இருக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. தன்னம்பிக்கை இருந்தால் ஒரு ஊசி கூட ஒரு ஆயுதமாக மாறும் நமக்கு. அதுவே அந்த தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த ஊசி கூட வெறும் இதாக தான் தெரியும் நமக்கு. உழைப்பு இருந்தால் ஒரு மிஷின் கூட போதுங்க நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம புதிய டிசைன்ஸு அப்புறம் புதுசாக வந்து நிறையா வந்து ஸ்டைலிஷ் மாதிரி இதெல்லாமே வந்து கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்றைக்குமே வந்து ஒரு வயசு வந்து தடையாக இருக்காது. நமக்கு திறமை இருந்தால் மட்டும் போதும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டைலராக இருக்கலாம், நாளைக்கே நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தொழிலதிபராகவும் நம்ம வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம தான் நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்ணுறோம். அதை முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான திறமை கொண்ட மனுஷங்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அதில் ஒரு சிறப்பானது தான் நம்மளோட தையல் தொழில். உங்கள் கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு தொழில் இருக்குது, உங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. அதை பயன்படுத்தும் போது நம்மளோட வாழ்க்கையை வந்து அழகாக நம்ம வந்து உருவாக்க முடியும்.
நம்ம வெட்டி தைக்கிறது, வடிவமைக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு துணி அப்படின்னு மட்டும் நினைக்காம, அது ஒரு உடை அப்படின்னு நினைக்காம, அதுக்காக நம்ம எவ்வளோ பொறுமையா, உழைப்ப, நம்மளோட கற்பனைய இதெல்லாமே போட்டு தான் வந்து நம்ம வந்து அந்த ஒரு செயல வந்து செய்றோம். இப்போ ஒரு துணி அப்படின்னா, சும்மா அப்படியே எடுத்தோம், தைச்சோம் அப்படின்னா, அது வந்து அழகா வந்துருமா அப்படின்னு கேட்டா, கிடையவே கிடையாது. அத வந்து நம்ம ஒரு துணிய எடுத்தா, அதில ஃப்ரண்ட் பார்ட் எத வைக்கணும், பேக் பார்ட் எத வைக்கணும், ஸ்லீவுக்கு எத குடுத்தா நல்லாயிருக்கும், அந்த ஸ்லீவ்ல இன்னும் என்னென்ன டிசைன் பண்ணலாம், மணி வைக்கலாமா, பீட்ஸ் வைக்கலாமா, லேஸ் ஒர்க் பண்ணலாமா, இல்ல பேக் நெக் டிசைனுக்கு ரவுண்ட் கழுத்து வைக்கலாமா, கழுத்து வைக்கலாமா, இல்ல ஏதாவது நெக் ஷேப் கொடுக்கலாமா, அதுக்கு நாட்டு வைக்கலாமா, இந்த மாதிரி வந்து நம்ம கற்பனைய அதில நம்ம கொண்டு போறதுனால மட்டும் தான் அது வந்து இன்னுமே அழகா நமக்கு வந்து காட்சியளிக்குது. ஒருத்தவங்க வந்து போடும்போது, அத நம்ம வந்து பார்க்குறவங்களுக்கு அது இன்னுமே அழகா வந்து நமக்கு வந்து தெரியுது. அப்ப இதில நமக்கு வந்து முதல் இடம் குடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கற்பனைகள் வந்து நம்ம அதில காட்டுறது மட்டும் தான். அதுக்கப்புறமே நம்மளோட ஸ்டிச்சிங்கை வந்து அவங்களுக்கு காட்டணும். அதுக்கடுத்து நம்ம அந்த ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நல்லா குடுக்கணும். அப்படி குடுத்தா மட்டும் தான் நம்மனால வந்து இந்த தொழில்ல நிலைச்சு நிக்க முடியும். இதில முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நம்ம நம்பிக்கை நமக்கு வந்து இருக்கணும். நம்ம மேல முதல்ல நமக்கே நம்பிக்கை இருக்கணும். நம்மள நம்மளே முதல்ல மதிக்க ஆரம்பிக்கணும். நம்ம வந்து ஒரு வீட்ட பார்த்துக்கிறோம், குடும்பத்த பார்த்துக்கிறோம். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறோம். நம்ம எல்லாமே வந்து வீட்டுக்காக செய்றோம். நம்மளோட திறமைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் மதிப்பு குடுக்கணும். அதையும் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க வச்சுக்கிட்டாலே போதும். இது என்ன ஒரு பெரிய சாதனை அப்படின்லாம் நீங்க வந்து நினைக்க வேணாம். சில சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வேலை இல்லாமலும் இருக்கும். பண கஷ்டமா இருக்கும். நெறைய பேர் வந்து நம்மள விமர்சிப்பாங்க. அந்த டெய்லர் நல்லாவே தைக்கிறதில்ல. அப்படி தைச்சுட்டாங்க, இப்படி தைச்சுட்டாங்க அப்படின்னு கூட வந்து நெறைய பேர் பேசுவாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கூட வந்து காது குடுக்கவே கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அத மட்டும் தான் நம்ம பண்ணணும். நம்ம எத பத்தியும் படக்கூடாது. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வேலையே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து புதுசா ஏதாவது கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணி, அத வந்து நம்ம வந்து மக்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து ஒரு நைட்டி கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேலை இல்லாதப்ப. இல்லைன்னா வந்து பாவாடை மெட்டீரியல்ஸ் வாங்கி அத வந்து கட் பண்ணி, ஸ்டிச் பண்ணி அத நீங்க சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே வந்து தயாரிச்சு அத வந்து உங்களுக்கு வேலை இல்லாத டைம்ல அத வந்து நீங்க உபயோகப்படுத்தலாம். நம்ம வேலை இல்லையே அப்படின்னு சும்மா இருக்காம, அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு திங்கிங் வந்து வச்சுக்கோங்க. ஒரு துணியவே நம்மனால வந்து ஒரு சாதாரண துணியவே வந்து அழகா மாத்த முடியும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கைய நம்மளால மாத்த முடியுமா? முடியாதா? சொல்லுங்க நீங்களே கண்டிப்பா. இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா, நாளைக்கு கண்டிப்பா நம்மனால நமக்கான ஒரு அடையாளத்த உருவாக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில நெறைய பேத்துக்கு வந்து நம்மனால தெரியப்படுத்த முடியும். நம்ம கையில மொபைல் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறனால, இப்ப நெறைய பேரு அவங்களோட திறமைகள வெளியில குடுத் அ வந் வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவங்க யாரு? என்ன? எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனா இந்த மொபைல் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன கிராமத்துல இருந்து கூட, ஒரு சின்ன ஊர்ல இருந்து கூட அவங்களோட திறமைய இன்னைக்கு நாடு முழுசும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னைக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். அப்ப நம்மளோட திறமைய மட்டும் நம்ம வந்து வெளியில கொண்டு வந்தாலே போதும். நம்மள தேடி ஆர்டர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கூட மனசு மட்டும் விட்றாதீங்க. நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொன்னு கத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம முயற்சிய மட்டும் கைவிட்றக்கூடாது. அதேமாரி தன்னம்பிக்கைய நம்ம வந்து இழந்துறக்கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ தூரம் முன்னாடி வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். என்னோட ஆரம்ப கட்டத்தில நான் இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு நான் முன்னேறியிருக்கேன் அப்படிங்கிறத என்னால நல்லாவே வந்து உணர முடியும். ஒரு மிஷின் உங்க வாழ்க்கைய மா அ மாத்துறதுக்கு உதவுது அப்படின்னா, அத நீங்க
கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஊசி உங்களோட கனவை நினைவாக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். உங்களோட உழைப்பு உங்களோட எதிர்காலத்தையே மாற்றும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல ஒரு தப்புமே இல்லைங்களா? இது எல்லாமே வந்து பாருங்கள், நம்ம பண்ணுனா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அதுதான். அதனால நம்ம தான் முதல்ல எல்லாத்துக்குமே ஸ்டெப் எடுக்கணும். நம்ம தைக்கிறது துணி மட்டும் இல்லை, நம்மளோட கனவையும் சேர்த்தி தான் தைக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் வந்து நம்ம சேர்த்தி தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்குறோம். அதை மட்டும் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. நம்மளால முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மோட்டிவேஷனலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நம்ம கையில் இருக்கிற ஊசி ஒரு சாதாரண ஊசியே இல்லை. நம்மளோட வாழ்க்கையை மாற்றுற சக்தி அந்த ஊசிக்கு இருக்குது. நம்ம தைக்கிற துணி அது வெறும் வந்து துணி மட்டும் இல்லை, நம்மளோட கனவையும் சேர்த்தி தான் அந்த எப்படி நம்ம தைக்கிற துணி மாறுதோ அதே மாதிரி நம்மளோட கனவுகளும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு தையல் மிஷின் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த தையல் மிஷின் கூட இல்லாமல் நிறையா பேர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து காணுவோம், வெற்றி வந்து அடைவோம் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை மட்டும் வையுங்க. முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. இன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சது இதுதான். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.